أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمد رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر. الله أكبر. لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, கடந்த சில மாதங்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிரான ஒரு வெறுப்பு பிரச்சாரம் அதிகரித்து வருவதை நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம். இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்ம கொண்டு போய் சேர்க்கவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு ஒரு விஷயமே தெரியாத அளவுக்கு தான் நமக்கு அவங்களுக்குமான உறவுகள் இருக்கிறது. நமக்கே கூட முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ளவர்களுக்கு கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி பெரிய அளவுக்கு தெரியாது. ஏதோ செலவாத்து சொல்வார்கள், தொழுகிறார்கள், இவ்வளவுதான் நபிகள் நாயகத்தை அறிந்து வைத்திருக்கிறார்களே தவிர அவங்க செஞ்ச புரட்சி, அவங்க கொண்டு வந்த சீர்திருத்தம், அவங்க செஞ்ச தியாகம், அவங்களுடைய நேர்மை, மற்ற எதுவுமே அதிகமான விஷயங்கள் முஸ்லீம் சமுதாயத்துக்கே தெரியலை. நமக்கு தெரிஞ்சாதான் அவங்களுக்கு சொல்ல முடியும். நமக்கு தெரியவில்லை. மீலாது விழாக்கள் என்று விழா கொண்டாடும் போது கூட கட்டுக்கதைகளைத்தான் நபிகள் நாயகத்தின் பெயரால் சொல்லுவாங்களே தவிர, அதைத்தான் முஸ்லீம் அல்லாத மக்கள் கேட்பாங்களே தவிர, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உண்மையான அந்த தோற்றத்தை மக்கள் மத்தியில் வைத்திருந்தால் எவனாலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வெறுக்க முடியாது. நம்மளோடு அதிகமாக அவர்கள் புகழக்கூடியவர்களாக ஆகிவிடுவார்கள். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி அந்த மக்களுக்கும் தெரியவில்லை, நம்ம மக்கள்லையும் அதிகமான மக்களுக்கு தெரியவில்லை. பெயரளவுக்கு அனுபவித்திருக்கிறோம், அனுபவித்திருக்கிற அளவுக்கு அவர்களை பற்றி அறிந்திருக்கிறோம் என்றால் அறியவில்லை. அதனால சில வாரங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தனித்தன்மைகளே நம்ம என்ன செய்வோம், இந்த ஜும்மாவில் எடுத்துக்கிறோம். அவங்கள பற்றி நம்ம எப்படி அறிந்து கொள்ளணும், நம்ம நேசத்தையும் அதிகரித்து கொள்ளணும், நாம் அறிந்து கொண்ட இந்த விஷயங்களை முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு கொண்டு செல்லணும். அது முக்கியமான கடமையாக இருக்குது. அவங்க அடித்தளம், இஸ்லாத்துக்கு அடித்தளம் அவங்க தானே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொச்சப்படுத்திட்டா ஒட்டுமொத்த இஸ்லாத்தையும்
அந்த கொச்சைப்படுத்தினா தான் ஆகும். அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றிய உரைகளை நம்ம என்ன செய்வோம், இனிமே இந்த ஜும்மாவில் சில வாரங்கள் நம்ம தொடராக பார்க்கலாம். அதுக்கு தான் எடுத்திருக்கோம். முதலாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், அவங்களுடைய நபுவத்துடைய ஆரம்ப காலம், தன்னை நபி என்று மக்கள்கிட்ட அறிவிக்கிறாங்க. எப்போ அறிவிக்கிறாங்க? இறைவன்ட்டு இறை செய்தி வந்த பிறகு அல்லாஹ் பிரச்சாரம் செய்யுமாறு கட்டளையிடலை. இக்ரா, நீ படித்துக்கொள், நீ தெரிந்து கொள் என்று தான் அல்லாஹ்வுடைய கட்டளை வந்துச்சு. இக்ராண்டால் என்ன அர்த்தம்? நீ இதை விளங்கிக்க, அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான் என்பது நீ விளங்கிக்கொள் என்பதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த முதல் வகி. பிரச்சாரம் செய்கிற வகி வரவில்லை. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பிறகு அந்த இறைவனை சிந்தித்து இறைவனை அறிந்து கொள்வதிலே கவனம் செலுத்தி கொண்டிருக்கும் பொழுதுதான் முதலான எடுத்து சொல்லக்கூடிய கட்டளை வருகிறது, பிரச்சாரம் செய்யக்கூடிய கட்டளை வருகிறது. எப்படி வருகிறது? அந்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன். இதுதான் நுபுவத்துடைய துவக்கம், நபிங்கிற அந்த வாழ்க்கையுடைய துவக்கம். 40 வயசு விட்டுருங்க, அந்த 40வது வயசுல இருந்து தான் நமக்கு தேவை. அதுக்கு முந்தின வாழ்க்கை நுபுவத்துடைய வாழ்க்கையில், வஹியுடைய வாழ்க்கையில், அதில் உள்ளதில் நமக்கு வழிகாட்டுதலும் இல்லை, இது பின்பற்ற வேண்டிய தேவையும் இல்லை. நமக்கு எங்கேருந்து ஆரம்பிக்குது? அவங்க தன்னை இறை தூதர் என்று சொன்னது 40வது வயசு. அந்த 40வது வயசுல வஹி வந்த உடனே பிரச்சாரம் செய்கிற கட்டளை வராம நீ விளங்கிக்கொள் என்கிற கட்டளை தான் முதல்ல விளங்கணும்ல. நம்ம பிரச்சாரம் செய்வதாக இருந்தால் நம்ம தெரிஞ்சுட்டு தான் அடுத்த ஆளுக்கு போய் சொல்லணும். அதனால முதல்ல நீ அறிந்து கொள், நீ ஓது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை வந்த பிறகு முதல் கட்டளை என்ன வருதுன்னு கேட்டா, பிரச்சாரம் செய்கிற கட்டளை. அந்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், உங்களுடைய நெருங்கிய சொந்தக்காரர்களை கூப்பிட்டு நபியை நீ எச்சரிக்கை பண்ணு. இதான் ஃபர்ஸ்ட் கட்டளை. பிரச்சாரம் பண்ணக்கூடிய கட்டளை எப்படி வருதுன்னு கேட்டா, ஊர் உலகத்துக்கெல்லாம் சொல்லாத, உன் குடும்பம், உங்க கோத்திரம், உங்க சொந்த பந்தங்கள், அவங்களை அழைத்து இந்த மாதிரி ஒரு இறைவன் தான் இருக்கிறான், அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்கிற இந்த கொள்கையை உங்க குடும்பத்தாருக்கு சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு வருகிறது. அப்ப குடும்பத்தாருக்கு சொல்லுங்கன்னு உத்தரவு வந்த உடனே அந்த உத்தரவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைப்பிடிக்கிறாங்க. எப்படி? எல்லா உறவினரும் அழைக்கிறார்கள். அவங்க மகள்ல பெத்த மகள்கள்ல இருந்து சொந்த பந்த தாய் மாமா சித்தப்பா பெரியப்பாண்டு யாரெல்லாம் இருப்பாங்களோ அங்க அனைத்து உறவினர்களை என்ன செய்யறாங்க? அழைத்து வைத்து கொண்டு அவங்க மத்தியில உரையாற்றுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உபசரித்து கவனித்து விட்டு பிறகு ஒரு உரை நிகழ்த்துறாங்க. மக்கள் மத்தியில பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னு கேட்டா, நான் இந்த மலைக்கு பின்னால் இருந்து, மலையை காட்டி சொல்றாங்க, இந்த மலைக்கு பின்னால் இருந்து ஒரு கூட்டம் உங்களை தாக்குவதற்காக வருகிறது என்று நான் சொன்னால் நீங்க நம்புவீங்களா? போய் பார்க்காமலே நம்புவீங்களா? நான் தான் சொல்றேன், அந்த ஒரு படை வர்றதை நீங்க பார்க்கல, ஆனா நான் சொல்றேன் பின்னாடி ஒரு படை வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நாங்க போய் பார்த்து உறுதி செஞ்சுதான் நம்புவோம்னு சொல்லுவீங்களா? நான் சொல்லுவதை வைத்த நம்புவீர்களா என்ற அர்த்தத்தில் கேட்கிறாங்க. அது நம்புவீர்களா? கண்டிப்பா நம்புவோம். ஏன் நம்புவோம் என்று கேட்டால், மா ஜர்ரபுனா அலைக்க இல்லா சித்கா, உங்கள்கிட்ட நாங்க எத்தனை வருஷம் பார்த்ததுல உண்மையை தவிர வேற ஒரு பேசி நாங்க பார்த்ததே இல்லை. முதல்ல ஒரு மனிதனை மதிக்கிற உண்மை இருக்கணும். பொய்யே சொல்லாத ஒருத்தனை உலகத்தை காட்ட முடியாது. பொய் சொல்லாத ஒருத்தனை பெரிய மகானவர்கள் யாரை வேணா கொண்டு நிப்பாட்டுவாங்க. பொய்யே அவன் சொன்னதுல யாரையும் சொல்ல முடியுமா? கொஞ்சமா சொன்னா ரொம்ப சொன்னாங்கலாம் நம்ம வித்தியாசம் இருக்குமே தவிர பொய் சொல்லாத ஒரு மனுஷன் இருப்பான உலகத்துல? இருக்கவே மாட்டான். இவங்களை பத்தி அந்த மக்கள் என்ன சொல்றாங்க? சொந்தக்காரங்க சொல்றாங்க, நீ பொய்யே சொன்னதில்லை. இப்ப நபி அவருக்கு முந்தைய இந்த 40 வருஷமா பாக்குறோம், நீ ஒரு பொய்யுமே சொன்னது இல்லையே. உண்மையை தவிர ஒண்ணு சொல்ல மாட்டாங்க. எது உண்மையோ அதை மட்டும்தான் பேசுவாங்களே தவிர எந்த ஒரு நோக்கத்துக்காக வேண்டி ஒரு பொய் சொல்லக்கூடிய ஒரு ஆளாக அவங்க இருக்கல. அதை வச்சு அவங்க சொல்றாங்க, இதுக்கு நீ பொய் சொல்லி இருந்தேன்னு சொன்னா நம்ம செக் பண்ணுவோம் நாங்க நினைப்போம். இதுக்கு முந்தைய எத்தனை விஷயங்களை என்கிட்ட பேசியிருக்கிற, அவ்வளவு உண்மையா தான் இருந்துச்சு அப்படின்னு அந்த மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, மா ஜர்ரபுனா அலைக்க இல்லா சித்கா, உண்மையை தவிர வேற ஒன்னையும் நீ சொல்லி நாங்கள் கேட்டது இல்லை, அதனால நாங்கள் அப்படியே நம்புவோம். அதை சொன்ன பிறகுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படியானால் நீங்கள் ஒரே இறைவனை வணங்காமல் பல தெய்வங்களை வணங்கினீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து கடுமையான வேதனை வருகிறது நான் சொல்கிறேன். இப்ப நம்புவீங்களான்னு கேட்கிறாங்க. ஒரு தன்னுடைய நம்பிக்கையை ஆதாரமாக வைத்துவிட்டு நான் ஒரு உண்மையானவன் என்பதை அந்த நம்புகிற அந்த மக்கள்கிட்ட சொல்லி வெளியூர்ல போய் சொல்லிடலாம். வெளியூர்ல போய் நான் பொய்யே சொன்னதில்லை, அவனுக்கு என்ன தெரியும்?
நம்பிட்டு போயிடுவான். சொந்த ஊர் மக்கள்கிட்ட வந்து பேச முடியாது. அவன் எல்லாத்தையும் நம்மளோட பார்த்துருப்பான், பழகிருப்பான். நம்முடைய ஒவ்வொரு விஷயமும் யாருக்காக தெரிஞ்சிருக்கும், அத்துப்படியா இருக்கும். அப்படியான மக்கள்கிட்ட போய் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, நீங்க இதை நான் சொல்றேன், அல்லாஹ் ஒருத்தன் இருக்கான்னு சொல்றேன், இதை நம்புவீங்களான்னு கேட்கறாங்க. இப்போ இதை நம்பணும்ல, இதுல என்ன செய்யறாங்க, நம்ப மாட்டேங்கிறாங்க. கொள்கைக்கு தான் அவரை பொய்யன்னு நினைக்கல, இந்த கொள்கை பிடிக்கல. விஷயம் என்னன்னு கேட்டா, முகமது பொய்யர் இல்லை நல்லா நம்பி வச்சிருக்கிறாங்க. அப்ப எதிரிகள பொய்யர் என்று நம்ப முடியாத அளவுக்கு, காலமெல்லாம் உண்மையைத்தான் பேசினாருங்கிற அளவுக்கு இருந்தால் என்று நச்சாண்டு கொடுக்குறாங்க. இதை சொன்ன உடனே தான் அவரை எடுத்து வளர்க்க போட்டி போட்ட அபூலஹப்ங்கிற அவங்களுடைய பெரிய தகப்பனார், நபிகள் நாயகத்துடைய பெரிய தகப்பனார் அந்த உறவினர்கள் இருக்கார். அவன் என்ன செய்யறான்னா, மன்னவாரி வீசி தப்பன்லக்க சாயிரல்யம் அலிஹாதா ஜமாத்தனா, நீ நாசமா போ, காலமெல்லாம் அழிஞ்சு போயிரு, இதுக்கு தான் எங்களை கூப்பிட்டாயா அப்படின்னு கேட்கறான். நீங்களை அழைத்தது இதுக்கு தானா? ஏதோ நல்ல விஷயம் சொல்லுவேன், குடும்பத்தை பத்தி பேசுவோம் வந்தோம்னு சொன்னா, நீ என்னமோ எங்களுடைய பாரம்பரியமா நாங்க செஞ்சிருக்கிற வணக்க வழிபாடுகளை எல்லாம் விட சொல்றியன்னு சொல்லி கோவப்பட்டு இதுக்கு தான் எங்களை அழைத்தாயா என்று சொன்னது நுபுவத்துடைய துவக்கம். நபிகள் நாயகம் நபி என்று ஆரம்பிச்சாங்களே, அந்த ஆரம்பிச்ச அந்த துவக்கமே எதை காட்டுகிறது என்று சொன்னால், சும்மா இறைத்துவதுன்னு சொல்லிவிடவில்லை. 40 வருஷ காலம் அல்லாஹ் என்ன செய்யறான், அவங்கள அந்த பொய்யே சொல்லாதவரால வார்த்தை எடுத்துட்டு வர்றான். ஒரு மனிதன் வந்து பொய் சொன்னவன் வந்துட்டான்னு சொன்னா, அப்புறம் இதுலயும் பொய்ன்னு வந்துருமா இல்லையா? அப்ப ஏதாச்சும் ஒரு வாழ்நாள் ஒரு பொய் 2 பொய் சொல்லி அதுக்கு 4 சாட்சி இருந்தாங்கன்னு வைங்க, அப்ப என்னவாய் போயிடுறேன், இவர் எத்தனை அதுல போய் சொல்லலையா, இதுல மட்டும் உண்மை சொல்ல இப்படி நம்புறது, இதுலயே சொன்ன அற்பமான லாபத்துக்காக வேண்டி போய் சொன்னவர் இதெல்லாம் சொல்ல மாட்டார் நினைக்க முடியுமா? அப்படி நினைத்து விடுவார்கள். அப்ப நபிகள் நாயகத்துடைய முதலாவது விஷயம் என்னன்னு கேட்டா, அவருக்கு பட்டமே கொடுத்துருந்தாங்க. பட்டம்னா என்ன, நபிகள் நாயகத்தை பத்தி பேசும் பொழுதெல்லாம் சாதிக்குமாங்க, உண்மையாளர். அவங்களை உண்மையாளர்னு ஒரு ஆள் பேர் கொடுக்குறாருன்னு அர்த்தம். யாரு கொடுக்குறார், யாரு பின்னாடி எதிர்த்தார்கள் அந்த மக்கள் வந்து சாதிக்கு என்றும் அமீன் என்றும் அவர்களை சொல்வார்கள். அமீன் நாணயம் நாணயம் தான், ரெண்டாவது வரும் உண்மையாளர். அப்ப உண்மையாளர் என்று அந்த மக்களை, எதிரி மக்களை விளங்குற அளவுக்கு தான் ஒரு நற்சான்றை வைத்துக் கொண்டு தன்னுடைய உண்மை தன்மையை நிரூபித்து விட்டு தான் நான் இறைத்துவர்னு சொன்னார்கள். ஆனா அந்த உண்மையாளர் என்று ஒத்துக்கொண்ட அந்த மக்கள் அப்போ ஒரு பொய் சொல்றான்னு சொல்லி மறுக்கல, இந்த கொள்கை பிடிக்கல. எங்களுடைய முன்னோர்கள் வணங்கினா விட சொல்றியா, அதையெல்லாம் விட்டுட்டு வர வேண்டும், அதற்காகத்தான் அவர் எதிர்த்தார். உண்மைதான், அந்த உண்மையா இருந்தாலும் கசக்குது, நீ உண்மை சொல்லக்கூடியவர் தான், இதோ சொல்லாத, இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, எடுத்தார்கள். அப்ப நபிகள் நாயகத்துக்கு உள்ள நற்சான்று எதிரிகள் கொடுக்குற நற்சான்று. அந்த எதிரிகள் இதுக்கு பிறகாச்சு, சரி நடந்துருச்சுல, சரி இதுக்கு பிறகு வந்து பொய்யப்பா சொல்லணும் திட்டம் போட்டு, ஏன்னா இதுக்கு முந்தி அந்த நபின்னு சொல்லல, இப்ப நபின்னு சொல்லிவிட்டாரு. இதுக்கு பிறகாச்சு இவர் என்ன செய்யணும், கேரக்டர் டேமேஜ் பண்ணணும்னு பிரிதொரு காலத்தில் அவர் எதிரியா இருக்கும்போது அவர் பொய்யன்னு சொன்னாங்களா? இப்பதான் இது சொல்லிட்டாங்க. சரி, அவங்களை எதிர்க்கிறாங்க. எந்த அளவுக்கு எதிர்க்கிறாங்க, கொல்லணுங்கிற அளவுக்கு எதிர்க்கிறாங்க, ஊரை விட்டு விரட்டணுங்கிற அளவுக்கு எதிர்க்கிறாங்க, அவங்களை வெளிப்படையாக செயல்பட முடியாத அளவுக்கு எதிர்க்கிறார்கள். அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள்லாம் அடித்து உதைக்கும் அளவுக்கு எதிர்க்கிறார்கள். அந்த முஸ்லிம்னு சொன்னாலே அவங்க கொல்லப்படுவாங்கிற அளவுக்கு அச்சுறுத்தலை உண்டாக்குகிறார்கள். இவ்வளவு எதிர்ப்பு அவங்க உள்ளங்கள்ல இருக்கிற ஒரு நேரத்தில் கூட நபிகள் நாயகத்தை பற்றி, அவங்களுடைய கேரக்டரை பற்றி, அவங்க தன்மையை சொன்னாங்களே, குறை சொன்னாங்க, குறை சொல்லல, கொள்கையை தான் எடுத்தாங்க. இந்த பல கடவுள்லாம் கொண்டு வந்துடாத, ஒரு கடவுள் கொண்டு வந்துடாத, எங்க அப்பம் பாட்டினுடைய வழிமுறை நாங்கள் விட மாட்டோம், அதைத்தான் சொன்னாங்களே தவிர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த மாதிரி எதிர்க்கல. அதுக்கு ஒரு சான்று சொல்வதாக இருந்தால், இதற்கு பிறகு கூட எப்படி நடந்தார்கள் என்று சொல்வதாக இருந்தால், அப்ப ஹெர்குலிஸ் மன்னருடைய அந்த சம்பவம், ஹெர்குலிஸ் மன்னர் வந்து ரோமாவூர் சக்கரவர்த்தி அவர். அப்ப அவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கடிதம் எழுதினாங்க. எல்லா மன்னருக்கு எழுதுற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹெர்குலிஸ் மன்னருக்கு என்ன செஞ்சாங்க, கடிதம் எழுதினாங்க. ஹெர்கல்னு சொல்லுவாங்க, அது ஹெர்குலிஸ் மன்னர். என்ன எழுதுனாங்கன்னு கேட்டா, நீ வந்து நான் இறைவனுடைய தூதர் முகமது எழுதுகிறேன், நீ வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா நீ வெற்றி பெறுவாய், இல்லைன்னா எல்லாருடைய பாவத்தையும் சுமக்க வேண்டி வரும், நம்ம பொதுவான ஒரு கொள்கைக்கு வருவோம். அகல கித்தாப், வேதமுடைய ஆளவர், வேதக்காரர். அதனால யாகல் கித்தாப், வேதமுடையவர்களே நீங்க வாருங்க, தஆலவிலா கலிமத்தின் சவாயின் பைனனா பைனக்கும், உங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு பொதுவான கொள்கைக்கு வாருங்க. என்ன பொதுவான கொள்கை, நீங்க அல்லாஹ்வை நம்புறீங்க, நானும் அல்லாஹ்வை நம்புறேன், அவனை தவிர யாரையும் வணங்க மாட்டோம்னு பொதுவான கொள்கைக்கு வாங்க. நான் புதுசாக யாரையும் வணங்க சொல்லல, நீங்கள் அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டு இருக்கிறீங்க, நானும் ஏத்துக்கிட்டு இருக்கிறேன். அல்லாஹ் நாபுத இல்லல்லாஹ்,
அல்லாஹ்வை தவிர யாரையும் நம்ம வணங்க வேண்டாம், இந்த கொள்கைக்கு எல்லாரும் வாருங்க. உலா நுஸ்ரிக பிஹி ஷையா, அவனுக்கு எதையும் இணையாக்க கூடாது என்ற கொள்கைக்கு வாருங்கள் அப்படின்னு சொல்லி, நீனும் ஏத்துக்கிட்ட கொடுங்க நானும் ஏத்துக்கிட்ட உங்களுக்கு புதுசு புதுசாக நுழைஞ்சதை கழிச்சு விட்டுருவோம். அல்லாஹ்வை நானும் ஏத்துக்கிட்ட நீனும் ஏத்துக்கிட்ட இந்த கொள்கைக்கு உன்னை அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மன்னர்களுக்கும் கடிதம் எழுதினார்கள். அந்த கடிதம் ஹெர்குலிஸ் மன்னருக்கும் போகுது. ஹெர்குலிஸ் மன்னர் அந்த கடிதத்தை வாங்கி வைத்து கூட என்ன செய்யறாருன்னு கேட்டா, அவர் இந்த பக்கம் வர்றார், எங்க பைத்துல் முகத்தஸ் பகுதிக்கு வர்றார். அதெல்லாம் அவங்க ஆளுகள் இருந்தது. அந்த காலத்து ரோமாபுரி தான் பெரிய சக்கரவர்த்தி இத்தாலி தலைமையில தான் பல பகுதிகளையும் இங்கே ஆண்டிருந்தாங்க. அரபு சவுதி அரேபியாவை தவிர மற்ற எல்லா அரபு கண்ட்ரிஸும் வந்து அவங்களுடைய ஆளுகையில் தான் இருந்துச்சு. அப்போ அந்த மாதிரி இருந்ததுனால அவருடைய பகுதியில் இருக்கிறதுனால அந்த பகுதிக்கு வர்றார். வந்து தன்னுடைய சிற்றரசர்கள் இருப்பாங்கல்ல அவங்க வழியாக கூப்பிட்டு, இந்த அரபு நாட்டில் மக்காவில் இருந்து ஒருத்தர் வந்து தூதர்னு சொல்றாரு, அவரை ஊரை சேர்ந்தவங்க யாராவது இங்கே இருக்கிறாங்களா அப்படின்னு விசாரிக்க சொல்றாரு. அப்போ விசாரிக்க சொல்லும் பொழுது சிறிய அபூ சுஃபியான்கிறவர் தான் தலைவர், மக்காவில் காஃபிர்களுக்கு தலைவர். அபூஜஹல் கொல்லப்பட்டதுக்கு பிறகு மக்காவில் வந்து அந்த காஃபிர்கள் சமுதாயத்துக்கு யார் தலைவர்? அபூ சுஃபியான் தான் பெரிய தலைவராக இருக்கார். அவர் வியாபாரம் செய்வதற்காக இந்த சிரியாவுக்கு சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்கிறார். அப்போ இந்த மக்கள்லாம் சொல்றாங்க, இங்கே அபூ சுஃபியான் ஒருத்தர் வர்த்தக கூட்டம் வந்திருக்குது, அவங்க அந்த பகுதியை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு சொன்னா அவங்களை அழைச்சிட்டு வாங்க. அழைச்சிட்டு வர சொல்றாரு. அந்த கடிதம் வந்தது ஒரு சொல்லல, கடிதத்தை வாங்கி வச்சுக்கிட்டார். அழைத்துட்டு வர சொல்லுகிறார். அழைத்துட்டு வந்த உடனே என்ன செய்யறாருன்னா, ஒரு அபூ சுஃபியானை நிப்பாட்டி வச்சு, இப்போ வந்து நான் சில விஷயங்களை கேட்க போறேன், நீ வந்து உண்மையை தான் சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது. உங்ககிட்ட சில விஷயங்களை நான் விசாரிக்க இருக்கிறேன், நீ உண்மையை தான் சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூட இருந்த அபூ சுஃபியானோட வந்த வணிக கூட்டம் இருக்கும்ல, அவங்கள பின்னாடி நிற்க வைக்கிறார். இப்படி அபூ சுஃபியான முன்னாடி முகத்தை பார்க்காத அளவுக்கு அபூ சுஃபியானை இப்படி நிப்பாட்டி வைத்து, அபூ சுஃபியானுக்கு பின்னாடி அபூ சுஃபியான் கூட்ட வந்த வியாபாரிகள்லாம் நிப்பாட்டி வச்சுட்டு அந்த வியாபாரிகளுக்கு ஒரு செய்தியை சொல்றார் வர்த்தக கூட்டத்துக்கு. இவர் வந்து பேசும்பொழுது பொய் சொன்னால், அது பொய் என்று உங்களுக்கு தெரிந்தால் உடனே நீங்கள் சொல்லிவிட வேண்டும். இவர் பொய் சொல்கிறாரு, நீங்க சொல்லிட, எனக்கு எச்சரிக்கை செஞ்சிட வேண்டும் அப்படின்னு அவன் பயந்துட்டாங்க, பொய் சொன்னா மாட்டிக்கிறோம். அப்ப இவரை உண்மையை சொல்லிட்டு உங்களாலே காட்டி தந்துருவாங்க பாத்துக்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு லாக் பண்ணிட்டு என்ன செய்யறாரு. அப்போ ஒன்னா ஒருத்தர் கேட்கிறார், அபூ சுஃபியான் விசாரிக்கிறார், இந்த மாதிரி ஒருத்தர் உங்க ஊர்ல வந்திருக்கிறாரு முகமது நபின்னு சொல்றாரு, அவருடைய பாரம்பரியம் கைஃப நஸபுஹு பீக்கும், அவருடைய பாரம்பரியம் எப்படிப்பட்ட பாரம்பரியம், அவர் என்ன மாதிரி உங்க சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து பெற்ற ஒரு குடும்பத்தில் உள்ளவரா அல்லது அடித்தட்டில் இருந்த ஒரு ஆளான்னு கேட்கிறாரு. அப்ப என்ன செய்யறான், அவர் சொல்றாரு நஸபின், அவர் நல்ல பாரம்பரியமான குடும்பத்தில் உள்ளவர், நல்ல கண்ணியமான குடும்பம் அது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அவருடைய முன்னோர்கள் யாராவது மன்னர்கள் ராஜாக்கள் இருந்திருக்கிறாங்களா கேட்கிறாரு. இல்ல அப்ப ராஜாக்கள்லாம் அரசர்கள்லாம் இருந்தது இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. இவர் செஞ்ச இந்த வாதத்தை, எந்த வாதம், நான் இறை தூதன்கிறார்ல, இந்த வாதத்தை இதுக்கு முந்தி யாராவது அவங்க ஊர்ல செஞ்சிருக்கிறாங்களா, அந்த மக்கள் யாராவது செஞ்சது உண்டான்னு கேட்கிறாரு. இல்லை யாரும் செய்யலை, இவர் தான் முதல் செய்கிறாரு, அந்த பகுதியில் முதல்ல இவர் தானே செய்கிறாரு, இவர் தான் முதல் செய்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து அவரோட நீங்க போர்கள் செஞ்சிருக்கிறீங்களா, செஞ்சிருக்கிறோம், அது முடிவு எப்படி இருந்தது, அது சில நேரத்தில் அவர் ஜெயிப்பார், சில நேரத்தில், இதெல்லாம் ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பிறகு நடக்கிற சம்பவம், ஹுதைபியா கடைசி கட்டத்தில் நடக்கிற சம்பவம். அப்போ பல போர்கள்லாம் செஞ்சு இருக்கிறோம், அதில் அவர் சில தடவை ஜெயிப்பாரு, நாங்களும் ஜெயிப்போம். சரி, அவர் என்னதான் உங்களுக்கு சொல்றாரு, சொல்லும் பொழுது ஒரு இறைவனை வணங்கணுங்கிறாரு, உண்மை சொல்லணுங்கிறாரு, நேர்மையாக பொய் சொல்ல முடியல இவருக்கு, நேர்மையாக நடக்கணுங்கிறாரு, சுயமரியாதை விட்டுறக்கூடாதுங்கிறாரு, இப்படி சிதுக்கி ஒரு அமானத்தி ஒரு அஃபாஃபி இந்த மாதிரியான விஷயங்களை தான் அவர் என்ன செய்யறாரு, உறவினர்களை அனுசரிக்கிறாரு, இதுதான் அவருடைய பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி, அவரோட நீங்கள் வந்து நடவடிக்கை பொய் சொல்லி நீங்க பார்த்துக்கிறீங்களா, இதுதான் முக்கியமான பாயிண்ட். பொய்கி சொல்லுவாரா, நேர்மையா நடப்பாரா, சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடியவரான காப்பாற்றக்கூடியவர் தான். ஆனா இப்போ ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருக்கவர்கிட்ட ஹுதைபியா சொல்றாங்க, இதுல என்ன செய்வாரு எனக்கு தெரியாது அப்படின்னு அபூ சுஃபியான் சொல்றாரு. சொல்லிட்டு அவரே சொல்றாரு, இஸ்லாத்துக்கு வந்த பிறகு சொல்றாரு, இது ஒண்ணுதான் அவரை பத்தி நான் குறை சொல்ல முடிஞ்சு, கேட்கணும்னு சொல்ல முடியல, இனிமே மாறினாலும் மாறிடுவாருன்னு இது ஒண்ணுதான் சொல்ல முடிஞ்சு. அவருடைய உண்மையாளர் எந்த குறையும் கிடையாது, சொன்ன சொல்ல அப்படி காப்பாற்றுவாரு, எந்த ஒப்பந்தத்தை மீற மாட்டாரு. ஆனால் இப்ப நாங்கள் ஒரு ஒப்பந்தத்தில் இருக்கிறோம், அவரோடு ஹுதைபியா உடன்படிக்கையில் இருக்கிறோம். ஒரு வருஷம் அடுத்த வருஷம் வரணும் ஒப்பந்தம் பண்ணாங்கல்ல,
ஹஜ்ஜிக்கு போய் தடுக்கப்பட்டு திருப்பி ஒப்பந்தம் பண்ணிட்டு வந்தாங்களா, அந்த இடைப்பட்ட காலம் அதை சொல்றாரு. இப்போ நாங்கள் ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறோம், இதை நிறைவேற்றுவாரன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்றாரு. அவங்கள பற்றி ஏதாவது குறை சொல்லலாம்னு இருந்தால் இது ஒன்று தான் எனக்கு சொல்ல முடிஞ்சு. ரசூல்லா பற்றி கொஞ்சம் குறைவாக சொல்வதாக இருந்தால் இது ஒன்று தான் எனக்கு சொல்ல முடிந்தது அப்படின்னு அபூ சுஃபியான் ரசூலுல்லாவை ஒழிக்கணும் என்ற அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கிய அபூ சுஃபியான் வந்து அந்த மன்னர் மத்தியில் என்ன செய்கிறாரு, இதை சொல்றாரு. அப்போ என்ன செய்ய, அதுக்கப்புறம் கேட்குறாரு, அந்த மன்னர் கேட்குறாரு, அவரை பின்பற்றவர்கள் வந்து பலவீனர்களா அந்த வசதி படைத்த செல்வாக்கு மிக்கவர்களான்னு கேட்குறாரு. இல்லை, எல்லாமே சாதாரண மக்கள் தான். அவரை பின்பற்றவங்க ஆரம்ப காலத்தில் பெரிய பெரிய பெருமுகர்கள்லாம் பின்பற்றுறாங்களா, வசதி படைத்தவங்க இல்லை, அதெல்லாம் இல்லை, சாதாரண மக்கள் தான் பின்பற்றுறாங்க. அவங்க அதிகரிச்சுக்கிட்டு போகிறாங்களா, கம்மியாக வராங்களா? அடுத்து கேட்குறாரு. எசீதுன்னு என் குசம் ஒன்று ஒன்றா கூடிக்கிட்டே போகிறாங்களா, குறைஞ்சிட்டே போதா? 100 பேர் 50 25 குறைஞ்சிட்டு வர்றாரா, அல்ல 5 10 100 கூடிக்கிட்டே போகுதா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, கூடத்தான் செய்கிறாங்க, டெய்லி அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் அவர் சொல்கிறார். யாரு? எதிரி சொல்கிறார். இன்னொரு நாட்டு ராஜாட்ட போய் போட்டு கொடுத்து என்ன ஒன்றாலும் செஞ்சிடலாம். அந்த நேரத்தில் கூட அவர் வாயிலிருந்து என்ன செய்ய முடியல, சொல்ல முடியல. அந்த காபியர்கள் கூட வேறு கொள்கை தப்பு அந்த மாதிரி பேசினார்களே தவிர அவரை பற்றி இதோட சொல்ல வேண்டிய நேரம், சொல்ல வேண்டிய நபிகள் நாயகத்தை பற்றி பல கேரக்டர் சொல்கிறாங்க. உண்மையாக இருந்தால் அது எப்போ சொல்ல வேண்டிய நேரம்? இவர் அது போக கிடக்கட்டும், இந்த மாதிரி ஆளுங்க அவர் அப்படின்னு தான் சொல்லணும்ல. ஒன்றும் சொல்ல முடியல. இது ஒன்று தான் அவரை பற்றி சொன்னது. ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறோம், மீறினால் மீறிடுவார், தெரியல எங்களுக்கு, அதை நிறைவேற்ற வர இந்த மாதிரி ஒரு டவுட் வர்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னதை தவிர வேற எந்த ஒன்றும் பேச முடியாத அளவுக்கு அப்புறம் நடந்து விட்டது. அப்புறம் திருப்பி அவர்கிட்ட கேட்குறாரு, ஏன்பா நான் அவருடைய பாரம்பரியத்தை பற்றி கேட்டேன். அவர் திருப்பி மன்னர் பேசுகிறார், நீ வந்து நல்ல பாரம்பரியம்னு சொன்ன, இறை தூதர்கள் வந்து நல்ல பாரம்பரியத்தில் வருவாங்க, கீழ்த்தரமான ஒரு சமுதாயமாக கருதப்படுறவங்கலேருந்து இறை தூதர்கள் வந்து வருவது இல்லை. ஒரு கண்ணியமான குடும்பம், அப்படி நல்ல நேர்மையான நாணய ஊரில் பேர் பெற்ற அப்படியான குடும்பத்தில் தான் இறை தூதர்கள் வருவாங்க அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. அதே மாதிரி வந்து அவருக்கு முன்னாடி யாராவது ராஜாக்கள் இருந்திருக்காங்கன்னு கேட்டேன், இல்லைன்னு சொன்னேன். அப்படி ராஜாக்கள் இருந்திருந்தான்னு சொன்னால் இதை வச்சு தான் ஒரு கூட்டத்தை உண்டாக்கி ராஜாவை அவருக்கு ஆசைப்படுறேன்னு சொல்லியிருப்பேன். அப்படியும் இல்லை, அவருடைய குடும்பம் வந்து அரச பரம்பரையில் இருந்து அந்த பதவி இழந்து இப்போ அந்த பதவியை பெறுவதற்காக இதை சொல்கிறார் என்றும் நம்ம கருத முடியல. அப்படியான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. அதே மாதிரி அதிகரிக்கிறார்களா குறைகிறார்களான்னு கேட்டேன். அதிகரிக்கிறான்னு சொன்னேன். இப்படி தான் சத்தியக்கோள்கள் இப்படி படிப்படியாக வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். ஒன்று அவரோட உரையாடல் நடக்கிறது. இது மன்னர் இருக்கிறோடைய கருத்து தான், சில தவறும் சரி கலந்து இருக்கும். ஆனால் அவர் என்ன மாதிரி புரிஞ்சிருக்காரு இதுன்னு கேட்டால், இது சரியான ஒரு தூதரான் என்பது என்ன செய்கிறாரு, புரிஞ்சுக்கிட்டார். புரிஞ்சுக்கிட்டது ஒன்று ஒன்றா கேட்டுட்டு கடைசி என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அப்போ இறை தூதர்கள் வந்து இந்த மாதிரி தான் அனுப்பப்படுவாங்க, ஈமான்கிற அந்த நம்பிக்கை உள்ள நுழைஞ்சிருச்சுன்னு சொன்னால் ஒருத்த கூட வெளியேற மாட்டாங்க, அதெல்லாம் நீ சொல்றதுலாம் விளங்குறது இப்படின்னு என்ன செய்கிறார் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து என்ன செய்கிறாருன்னா அந்த தபாலை எடுக்க சொல்கிறார். எடுங்க அந்த கடிதத்தைன்னு. அப்போ தான் கடிதத்தை வாசிக்கிறார். ரசூலுல்லாஹ் எழுதின கடிதம், அந்த கடிதத்துக்கு அடிப்படையெல்லாம் விசாரிக்கிறார். ஒரு கடிதம் நமக்கு ஒன்று வந்திருக்குது, அந்த ஆள் யார், நமக்கு கடிதம் எழுதி நம்மளை கூப்பிடுறாருன்னு எப்படி விட்டு இருப்பார், அவர் அறிஞ்சிக்கணுமே என்பதற்காக வேண்டி அங்கே கூப்பிட விடாமல் அவர் இங்கே வந்து சிரியாவில் வந்து இங்கே இருந்த அரபுகள் இருப்பாங்கள்ல அவங்க வழியாக இவரை பற்றி அறியணும் என்று அழைத்து வந்து பேசுகிறார். பேசணும்னு என்ன செய்கிறாருன்னா அவர் அந்த விஷயத்தெல்லாம் விளக்குறார். கடிதத்தை வாசிச்சுட்டு இவர் வந்து நான் அடித்து சொல்கிறேன், இவர் வந்து இந்த என் பாதம் இருக்கிற இந்த இடத்தையும் அவர் ஆழ்வார், அவர் கையில் அவர் இந்த கடிதத்தை பார்க்கும் பொழுது, உங்களுடைய விசாரிச்சதை பார்க்கும் பொழுது அவர் கை ஓங்கும், அவர் சொல்வது சத்தியம், நாம வந்து கண்ணியத்தையும் கௌரவத்தையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமா இருந்தால் அவரிடத்தில் சரணாகதி அடைய வேண்டும், அவருடைய காலை நான் முத்தமிட்டு அவரோடு போய் சேர்ந்து கொள்வேன், அந்த அளவுக்கு என்ன செய்கிறாரு, புகழ்ந்து பேசுகிறாரு. பேசுனா சபையில் அவ்வளோ வந்துருச்சுட்டாங்க, பயங்கரமான எதிர்ப்பு வருது. ஏன் இவரை மற்ற மொத்தம் மாறி போயிருமே, அவர் ரசூலுல்லாஹ் சொன்னதே அவங்க உண்மையாளர் நம்பின மக்கள் ஏற்றுக்கலன்னு சொன்னால் இந்த மன்னர் சொல்றது அவருடைய மக்கள் எப்படி ஏற்றுக்குருவாங்க? அப்போ இந்த மன்னர் வந்து என்ன செய்யறாருன்னா அப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிற முடிவுக்கு வந்துடுறாரு. வந்து அதை டிக்ளேர் பண்ண உடனே அங்கே பெரிய கூச்சல் குழப்பம் வந்து பயங்கரமா அவரையே காலி பண்ணி வாங்கப்படுறது. அந்த அளவுக்கு அங்கே புரட்சி மாதிரி வருது. உடனே செய்யறாரு, கதவை சாத்துங்க, அரண்மனை கதவை சாத்துங்கிறாரு. கதவை சாத்த சொல்லிட்டு என்ன செய்யறாருன்னு கேட்டால், நான் இப்போ சொன்னேன், எதுக்கு சொன்னேன் தெரியுமா, நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் மார்க்கத்தில் உறுதியாக இருப்பீன்னு பார்க்குறதுக்கு சொன்னான்ட்டார். என்ன சொல்லிட்டாரு, அவர் தன்னை தக்க வச்சுக்கணும்ல, ஆட்சியை தக்க வச்சுக்கணும். இவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க, நம்மளை காலி பண்ணிடுவாங்க,
நம்ம இஸ்லாத்தை சரின்னு சொல்லிட்டோம் என்று சொன்னால் கதை வேற மாதிரி போயிடும் அப்படின்னு நினைச்சு என்ன செய்யறாருன்னு கேட்டால் கதவை சாத்த சொல்லிவிட்டு மக்களை எல்லாம் கூட்டி வச்சு என்ன செய்யறாரு, நான் இந்த ஒரு வார்த்தையை நான் உங்கள்கிட்ட போட்டேன், எதுக்கு போட்டேன் தெரியுமா, நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் மார்க்கத்தில் உறுதியாக இருக்கிறீர்கள் என்று நான் சோதிப்பதற்கு போட்டேன், சரியாக இருக்கிறீர்கள் அப்படின்னு அந்த நேரத்தை நினைச்சிட்டாரு, டைவர்ட் பண்ணிட்டார். அந்த மாதிரி இல்லாட்டி வந்திருப்பார். அப்பவே அவர் சொன்னபடி அவர் கால் வைத்த அந்த இடத்தையும் ரசூலுல்லாஹ் கைப்பற்றுவாங்கன்னு சொன்னார்ல, அது நடந்துச்சு. அவர் சொன்னது வகையில் அவர் சொல்லலை, கணிப்புல சொல்றதானே. இந்த சத்திய கொள்கை வளர்ந்துகிட்டே இருக்கிறது, அந்த வளர்ச்சி அப்படி அரபுறம் வரும், நம்ம பகுதி கூட அவர் கீழே போயிடும் நினைச்சு அவர் சொன்னார். அது மட்டும் நடந்துட்டு வைங்களேன். இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டால், இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஒரு எடை போடுவதாக இருந்தால் அவங்களுடைய எதிரிகள் அவங்கள எப்படி பார்த்தாங்க ஃபர்ஸ்ட் கவனிக்கிறது. எதிரி தான் என்ன செய்வான், அதை எதிரியே ஒரு பாராட்டானா கண்டிப்பாக உண்மையான பாராட்டம் தான் இருக்கும். எதிரி குறை தான் சொல்லுவான், அல்லது குறையும் சொல்லாமல் உண்மையும் சொல்லாமல் ஒதுங்கியாவது வந்துடுவான். ஒரு எதிரி அவரை புகழ்கிறான், எதிரி அவர் மீது ஒரு குறைய சொல்ல முடியல, அவனால இந்த கொள்கை தப்புன்னு மட்டும் சொல்ல முடிகிறது. அவர் சொல்ற இந்த கொள்கை சட்டத்தை இதெல்லாம் ஏற்றுக்கிற முடியாது, அப்படி சொல்ல முடிஞ்சே தவிர இவர் சரியில்லை, இந்த ஆள் சரியில்லாத ஒரு ஆளு, நேர்மையற்றவர், ஒழுக்கமற்றவர், பொய் சொல்றவர், பித்தலாட்டக்காரர், ஃப்ராட் பண்ணக்கூடியவர், உன்னோட கொண்டு மாத்தி பேசுறவர், மண்டக்கணம் பிடிச்சவர், மனுஷன் சில குறைபாடு இருக்கும்ல, இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயத்தையாவது சொல்லி ரசூலுல்லாஹ் கண்டிச்சாங்களா, ஏத்தாங்களா? இல்லை. ஆரம்பிக்கும் பொழுது என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, உண்மையாளர் சர்டிபிகேட் கொடுத்தா ஏத்தாங்க. அவரை எதிர்க்கும் பொழுது முதல் கொடுத்த சர்டிபிகேட் என்ன, மா ஜர்ரம்னா அலைக்க இல்லா சிதுக்கா, உண்மையை தவிர வேறு எதுவும் பேசவில்லை என்று நற்சான்று கொடுத்து விட்டு தான் உன்னை ஏற்றுக்கிற முடியாதுன்னாங்க. அப்ப அதே மாதிரி இது ஆரம்ப கட்டம். நல்ல வளர்ச்சி இந்த கட்டத்திலேயாவது போய் அவங்க எதிரிகள் பல போர்கள் சந்தித்து பல பிரச்சனைலாம் உண்டாயி அதுக்கு பிறகாச்சும் குறை சொன்னார்களா? குறை சொல்ல வேண்டிய எல்லா காரணமும் அவங்களுக்கு இருக்குது. பொய் சொல்வதா இட்டு கட்டி கூட சொல்லலாம், ஆனா இட்டு கட்டி கூட அவங்க சொல்லலை, அவங்க உள்ளதான் சொல்லியிருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி இந்த மாதிரியான விமர்சனம் யாரும் பண்ணதே கிடையாது. அப்ப நம்ம அவருடைய எதிரிகளை என்ன மாதிரி கணித்திருக்கிறார்கள் என்று கேட்டால், இவர் ஒரு கரெக்டான ஒரு நல்ல மனுஷன், அதுல மாற்று கருத்து கிடையாது. ஒரு எல்லா மத நம்பிக்கை கொள்கைகளையும் தூர வச்சுவிட்டு அவருடைய பர்சனல் வாழ்க்கை அப்படி எடுத்து பார்த்தோம்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு மனுஷன் கிடையாதுன்னுவாங்க. அப்படிதான் அவங்க கணிச்சாங்க. அந்த எதிரிகள் என்ன செஞ்சாங்க, அந்த மாதிரி தான் கணித்திருக்கிறார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த ஒரு அடிப்படையில் அவங்களுடைய எதிரிகள் கொடுத்த நற்சான்றில் இருந்து மனுஷன் ஆரம்பிக்கணும். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல துறைகள்ல, சும்மா நம்ம தொழுகிற நோன்பு வைக்கிறது இந்த மாதிரி சில விஷயங்களை தான் நம்ம ரசூலுல்லாஹ் பத்தி பேசிட்டு இருக்கிறோம். பல துறைகள்ல எல்லா வகையிலும் எப்படி மற்றவர்களிடமிருந்து வேறுபட்டு இருந்தார்கள். எவனும் வாழ முடியாத அந்த தவ வாழ்க்கை எப்படி அவர்களால் வாழ முடிந்தது, என்னென்ன மாதிரிலாம் வாழ்ந்தார்கள் என்பதை ஒவ்வொரு வகைவாயாக பிரித்து நம்ம என்ன செய்வோம், அறிந்து கொள்ள இருக்கிறோம். முதலாவதாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய என்ன, மனிதர்களோடு அவர்கள் பழகினார்கள்ல. ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிறோம்னா, மனிதர்கள்ட்ட பழகுறான்னு ஒருத்தன், உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவன், செல்வாக்கு உள்ளவன், செல்வம் உள்ளவன், பதவி உள்ளவன், அவன் மனிதர்கிட்ட பழகுறான்ல, அதை பெரிய அளவுகளும். அந்த பழகுற விஷயத்துல அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு பார்த்தா, இந்த மாதிரி யாரும் நடக்க முடியாது என்று சொல்ற அளவுக்கு அவர் எல்லா வகையான மனிதர்கள்ட்ட, ஒரு மனிதர் பலவிதமான மனிதர்களை, வேலைக்காரனை பார்ப்பான், நண்பனை பார்ப்பான், அடிமையை பார்ப்பான், சின்ன பிள்ளையை பார்ப்பான், பெரிய ஆளை பார்ப்பான், குடும்பத்தாரை பார்ப்பான், பலரன்னு பார்க்கணும்ல. எல்லாரிடத்திலையும் நடக்கிற விதம் இருக்கிற ஒரு மனிதன், அந்த மனிதன் நடக்கிற விதம், அந்த விதங்கள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மாதிரி தனித்து சிறந்து விளங்கினார்கள் என்ற விஷயத்திலிருந்து நம்ம ஆரம்பிப்போம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்குரிய சகோதரர்களே, 2 நாட்களுக்கு முன்னாடி இந்த நுபூர் சர்மா என்ற அந்த ஒரு பெண்ணை, நபிகள் நாயகத்தை விமர்சனம் பண்ண ஒரு பெண்ணை ஆதரித்து பதிவு போட்டார் என்ற காரணத்திற்காக ராஜஸ்தானில் ஒரு டெய்லரை, ஒரு தையல் கடைக்காரரை 2 முஸ்லீம் வாலிபர்கள் அறுத்து கொலை செய்கிறாங்க. கொலை செய்துவிட்டு அது ஒரு வீடியோவாக எடுத்து, இதான் பதில், நபிகள் நாயகத்தை எவன் பேசினாலும் தலை எடுப்பது தான் இது, அடுத்து நீ மோடி தான் அப்படிங்கிற மாதிரிலாம் கருத்துப்பட என்ன செய்கிறாங்க, அந்த கொலையை செய்துவிட்டு நாங்கள் தான் செஞ்சோன்னு சொல்லிவிட்டு அதை ஒரு வீடியோவும் என்ன செய்கிறாங்க 2 நாளைக்கு முன்னாடி போட்டு, அது பெரிய அளவில் நாட்டில் பதட்டத்தை உண்டாக்கி இருக்கிறது. இப்போ ராஜஸ்தான் பூரா ஊரடங்கு, காங்கிரஸ் ஆட்சி நடக்கிறது, ஊரடங்கு சட்டம் போட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த சம்பவத்தில் பல விஷயங்கள் நம்ம கவனிக்கணும். இப்படியான ஒரு நிகழ்வு நடந்த உடனே முதலாவது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால்,
அதை வந்து இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு கவனிச்சிருக்கு. இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பில் இன்னைக்கு விசாரணை நுபுர் சர்மாவுடைய வழக்கு வரும்பொழுது சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இது வந்து உங்கள்கிட்ட பெரிய கட்சியுடைய பொறுப்பில் இருக்கிறோங்கிறதுனால நீ கொளுத்தி போட்ட அந்த வார்த்தையினால நாடே பற்றி எரிகிறது, இந்த நாடு பற்றி எறிவதற்கு நுபுர் சர்மா தான் காரணம் என்று சொல்லி அவரோட வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. கீழே போய் பார்த்துக்க என்று சொல்லி அந்த நுபுர் சர்மாவுக்கு எதிராக இன்னைக்கு பேசுகிறாங்க. எதனால் அதோட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இதுக்கு காரணம் என்ன, இதையே சுட்டிக்காட்டி இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்குன்னு அதுக்கு என்ன காரணம், இதனுடைய எதிர்வினை தான், நீங்கள் எல்லை மீறி போகிறீர்கள் அப்படின்னு பேசிவிட்டு, புல் வளர்க்குறதுக்கு உரிமை இருக்கலாம் ஆனால் அதை கழுதை திங்கிறதுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் உதாரணம் காட்டுறேன். நீ புல்லை வளர்க்குற, புல்லை கழுதை அந்த வேலையை செய்யும்ல, திட்டு போயிரும்ல அப்படின்னு சொல்லி கழுதைகள் வந்து புல்லை மேய்கிறதுக்கு உரிமை இருக்கிறது, அது மாதிரி நீ ஏதாவது செஞ்சா அவன் ஏதாவது செய்வதற்கு உரிமை இருக்குன்னு அர்த்தத்தில் அந்த மாதிரி உதாரணம் காட்டி சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் என்ன செய்கிறாங்க, கடுமையான ஒரு கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்போ எதுக்கு இதை சொல்கிறோம்னு கேட்டால், இந்த மாதிரி ஒரு ஒரு 2 கிறுக்கு இங்கே செய்கிறாங்க. இது இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை. முதல் வழங்கணும், இஸ்லாம் வந்து இந்த மாதிரி சட்டத்தை கையில் எடுக்கிறது வந்து நபர்கள் எடுக்கக்கூடாது. என்ன மாதிரி விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு அரசாங்கம் இதுக்கு மரண தண்டனை கூட கொடுக்கலாம் ஒரு நாட்டில், அது அந்த நாடு முடிவு எடுக்கணும். அந்த அரசாங்கம் தான் ஒரு முடிவு எடுக்கணுமே தவிர தனி நபர்கள் வந்து அப்படி பேசினா கத்தி எடுக்க அறுவாள் எடுக்கிறதுன்னு சொன்னால் அதை இஸ்லாம் தரவே இல்லை. மக்காவில் இருக்கிற வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இதெல்லாம் தாண்டின பேச்சுகள் விமர்சனங்களுக்கெல்லாம் ஆனார்களை கத்தியை எடுத்தாங்க, அதை ஆயுதத்துக்கு சொன்னாங்களா? இல்லை, பொறுமையாக தான் இருக்கணும். அப்போ இவர்கள் வந்து தாங்களே அந்த ஆயுதம் தாங்கி என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் அப்படி பேச போச்சு என்று சொல்லி அவங்க அந்த வேலையை செஞ்சுருக்கிறாங்க. இது இஸ்லாம் இதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. எந்த காரணத்தை செஞ்சாலும் எப்போ நம்ம ஆயுதம் எடுக்கலாம், நம்மளை தாக்க வர்றானா, நம்மளை தற்காத்துக்கிறதுக்கு என்ன செய்யலாம், ஆயுதம் எடுக்கலாம், அவன் ஆயுதத்தை பறிக்கலாம். இது இஸ்லாம் மட்டும் சொல்லல, உலகத்தில் எல்லா நாடும் சொல்லுகிறது. எல்லாரும் ஏற்றுக்கொண்டு தற்காப்புக்காக என்ன செய்யலாம், நம்மளுக்கு அழிக்க வரும்போது நம்ம திருப்பி அடிக்க தானே செய்வோம். இந்த விஷயங்களை வந்து உலகத்தில் எல்லாரும் ஏற்றுக்கொண்ட விஷயம்தான். அதுதான் இஸ்லாம் காட்டி தருதே தவிர அவன் அப்படி பேசிட்டான் அவனை கூட்டுற இவனை கூட்டுற ஆளாளுக்கு இறங்குனீங்கன்னு சொன்னால் அதுக்கு வந்து மார்க்கம் அனுமதிக்கலை. அதனுடைய விளைவை பற்றி விட்டு 2வது விடுங்க, மார்க்கம் உங்களுக்கு அனுமதிச்சிருந்ததை செய்யணும். இஸ்லாம் வந்து நபிகள் நாயகத்தை நேசிக்கிறேங்கிறீங்க, நபிகள் நாயகம் இந்த வழியை காட்டினாங்களா? யாராவது என்ன ஏசினாங்கன்னா போய் கொண்டுட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்களா? அந்த மாதிரி ஒரு வழிமுறை வந்து ரசூலுல்லாஹ் காட்டி தந்த வழி இல்லை. நேசிக்கிறாங்க, இஸ்லாம் தெரியல, அது ஒரு விஷயம். சரி, செஞ்ச பிறகு என்ன நடக்குதுன்னு கேட்டால், அதாவது முஸ்லீம்களில் உள்ள ஒட்டுமொத்த சமுதாயம் இதை கண்டிக்கிறாங்க. இந்த 2 பேர் செய்த செயல் வந்து கடும் கண்டனத்துக்குரிய தூக்கு தண்டனை கொடுங்கள். எனக்கு கொலைக்கு கூட மார்க்கத்தில் உள்ளதானே, அவன் கொலை செஞ்சிருக்கிறான், ஒரு அப்பாவி போய் கொலை செஞ்சிருக்கிறான். அப்போ கொலை செஞ்சான்னு சொன்னால் கொலைக்கு கொலைதான் என்று சொல்லி முஸ்லீம் சமுதாயத்தில் உள்ள எல்லா தலைவரும் அறிக்கை விட்டுருக்கிறாங்க. எல்லா ஜமாத்துகளும் அதை கருத்தாக பதிவு செய்கிறார்கள். எல்லா ஊடகங்களில் பேசக்கூடிய எல்லா முஸ்லீம் அறிஞர்களும் அந்த கருத்து என்ன செய்கிறாங்க, இதை நாங்கள் வன்மை இதுக்கு இஸ்லாம் சம்பந்தம் 2 கிறுக்கு தான் செய்வோம், 4 பேர் இருப்போம், அதுக்கு இஸ்லாத்தோட முடிச்சு போட ஒட்டுமொத்த சமுதாயத்தில் போடாதீங்க, நீங்களே என்ன செய்யுங்க, நல்ல தண்டனை கொடுங்க, நாங்கள் யாரும் நிற்க மாட்டோம் என்று சொல்லி இப்பவும் இஸ்லாத்தை மேன்மைப்படுத்தி இருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் கரெக்டாக இருக்கணும் இப்பவும் காட்டிக்கிறோம். 2 பேர் இப்படி இருந்தால் கூட நாங்கள் யாரும் சப்போர்ட். இன்னும் சொல்ல போனால் அவர் இந்த 2 பேர் செஞ்சவங்க வந்து இந்த பரலவிங்கிற சமுதாயத்தை சேர்ந்தவங்க, பரலவி ஜமாத்துங்கிறாங்கல்ல, அதை சேர்ந்த ஆளுங்க. அந்த ஜமாத்தை என்ன செய்யுதுன்னா இவங்க இன்னொன்னாலும் செய்யுங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களும் சொல்லிவிட்டார்கள். அதை விட அவங்க குடும்பத்தார் என்ன செய்கிறாங்க, அந்த கொலை செஞ்சவருடைய குடும்பத்தார் அவங்களும் வந்து பேட்டி கொடுக்குறாங்க. இதை இவங்க இஸ்லாத்துக்கு கேவலத்தை ஏற்படுத்திட்டாங்க, நபிக்கும் கேவலத்தை ஏற்படுத்திட்டாங்க, இதை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, இதை கண்டிக்கிறோம், என்ன வேணாலும் நீங்கள் செய்யுங்க, சட்டத்தின்படி அவங்கள செய்யணும்னு சொல்லி அது தெளிவாக இருக்கிறோம். இதே நேரத்தில் வந்து முஸ்லீம்களில் பலர் இதை விட மோசமான முறையில் கொல்லப்பட்டு அந்த வீடியோ எடுத்து பரப்புனாங்களே, அப்போ என்ன ரியாக்ஷன் ஏற்பட்டுச்சு அதை சிந்திச்சு பார்க்கணும். நம்ம கரெக்டாக கண்டிச்சிட்டோம், இப்பவும் கண்டிக்கிறோம், எப்பவும் கண்டிப்போம், எந்த காலமும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே நேரத்தில் வந்து ஒருத்தர் பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி என்ன செய்கிறான், அதை வீடியோ எடுத்து அதை பரப்பி விட்டான் ஒருத்தன். அவன் போயிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோடனே பிஜேபி தலைவர்கள்லாம் போய் நினைஞ்சாங்க, மாலை போட்டாங்க, மாலை போட்டு வரவேற்றார்கள். அப்போ இந்த மாதிரியான வந்து அகலாக்க கொலை செஞ்சவங்களுக்கு வேட்பாளரை நிப்பாட்டுறாங்க. அகலாக்க மாட்டுக்கறின்னு வச்சான்னு சொல்லி கொலை செஞ்சாங்கல்ல, அவனுக்கு கட்சியில் வந்து வேட்பாளரை நிப்பாட்டுற அளவுக்கு ஆதரிக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை அது பிரக்யா சிங்னு சொல்லி அந்த மாலேகான் குண்டு வெடிப்புல சம்பந்தப்பட்ட அந்த பெண்ணை வந்து எம்பி ஆக்கி வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து கோயிலில் வச்சு கற்பழித்து கொன்ற அந்த பாதிரியாருக்கு எதிராக பிஜேபி கட்சியே சேர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணது, கைது செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போ பார்க்குறாங்க மக்கள், நடுநிலை மக்கள் பார்க்குறாங்க, இது கண்டிக்கத்தக்கது வெறுக்கத்தக்க செயல், தனி விஷயம்.
மக்கள் பார்வை எப்படி பார்க்குறாங்கன்னு கேட்டால் இதை இஸ்லாம் சமுதாயம் எப்படி எடுத்துக்கொண்டது, இவங்க எப்படி எடுத்துக்கொண்டாங்க, எது சரியான கொள்கை, யார் சரியான பாதையில் இருக்கிறான்னு சிந்தித்து பார்த்தாங்கன்னு சொன்னால் இவர்கள் எல்லா வன்முறையும் செய்துவிட்டு வன்முறை ஆதரித்தார்கள், முட்டு கொடுத்தார்கள். இந்த நுபூர் சர்மாவை கைது செய்யக்கூடாது என்பதற்காக வேண்டி Z+ பாதுகாப்பு கொடுத்து நினைச்சிருக்காங்க, வச்சு மத்திய அரசாங்கம் காப்பாற்றி கொண்டிருக்கிறது. அப்போ இவ்வளோ விஷயங்கள் அவங்க செஞ்சு கொண்டிருக்கும் பொழுது அப்போ மக்கள் பார்க்குறாங்க, என்னடா கூட அநியாயம் பண்ணுறாங்க, கொலை செய்கிறாங்க, அவனுக்கு கட்சியில் பதவி கொடுக்குறாங்க, மாலை போட்டு மரியாதை செய்கிறாங்க, அவனை பாராட்டுறாங்க, அவனை தலைவராக்குறாங்க. அதே நேரத்தில் இவங்க வந்து அந்த 2 பேரும் எல்லாரும் சேர்ந்து குடும்பமே எதிர்க்குது, அந்த ஊரை எதிர்க்கிறது, அந்த ஜமாத்தை எதிர்க்கிறது, ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயமும் இதை எதிர்க்கிறத. அப்போ இவங்க தான் நேர்மையில் இருக்கிறாங்க. இந்த கொலையை வந்து நாங்கள் கண்டிக்கிறோம். அப்போ முஸ்லீம்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னு கேட்டால் இந்த மாதிரி செயல்களை நாங்கள் சமுதாயம் ஆதரிக்கவில்லை, ஆனால் இப்படி சில பேர் இருப்பான், நீங்கள் எல்லாம் இருந்தீங்கன்னா 4 பேர் இருக்கத்தான் செய்வான், அவனை யாருக்கையும் அடங்க மாட்டான், யாருன்னு தெரியவும் செய்யாது. அப்படி 10 பேர் அங்கங்கே இருப்பான், அவன் யாருன்னு தெரியவும் ஒரு போர்டு போட்டால் வச்சிருப்பான், நெத்தில் எழுதியா ஒட்டியிருப்பான், தெரியாது. அப்படிப்பட்டவனும் இருப்பான். அந்த விளைவுகள் இருக்கும், எந்த ஒரு வினைக்கும் எதிர்வினை உண்டுங்கிற அடிப்படையில் நடந்த ஒரு விஷயம். ஆனாலும் இதை இஸ்லாம் ஆதரிக்கவில்லை, இஸ்லாமிய சமுதாயமும் இந்திய முஸ்லிம்கள் யாரும் இதை ஆதரிக்கவில்லை என்பதையும் செய்கிறோம். அதே நேரத்தில் நீங்கள் என்ன செஞ்சீங்க, அவருடைய ஜாமீன் கொடுக்குறீங்க, எல்லாமே இந்த ஒரு கொலைக்காக வேண்டி உடனே சென்ட்ரல் கவர்மெண்டுடைய விசாரணையை போட்டிருக்காங்க. இங்கே சாதாரண ஒரு கொலை கேஸு, போலீஸை விசாரித்து முடிக்க வேண்டிய கேஸு, குற்றவாளியை தேடிலாம் பிடிக்க வேணாம், நான் தான் சொல்லி என்ன செஞ்சான், அவனே வீடியோ போட்டு வந்துட்டான் வெளியே. இதுக்கு மேலே மேற்கொண்டு விசாரிக்க ஒன்றுமே இல்லை, அவனுக்கு என்ன இருக்க செய்யணுமே, அதை விட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் மத்திய அரசாங்கத்தில் எடுத்துகிட்டு போய் அந்த எண்ணெயை பாதுகாப்பு அவங்க கையில் அந்த வழக்கை ஒப்படைத்து 50 லட்ச ரூபாய் ஒரு பணம் கொடுக்குறோம், ஒரு குடும்பத்துக்கு 2 பேர் வேலை, அதெல்லாம் கொடுத்துட்டு போங்க. இந்த மாதிரி முஸ்லீம்கள் கொல்லப்பட்டு கொடுத்தீங்களா, முஸ்லீம்களுடைய வழக்குகளை இந்த மாதிரி எடுத்து தீவிரமாக செஞ்சீங்களா? இல்லை. அப்போ இப்போவும் என்ன விலை, இந்த ஒரு சம்பவம் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயமா இருந்தாலும், இது இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லாத இருந்தாலும் இப்போவும் அந்த அநீதி வெளிப்படுகிறது. கம்பேர் பண்ணி பார்க்குறோம். நம்ம மட்டும் இல்லாமல் நடுநிலை மக்கள் பேசுகிறாங்க, இது ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க, பாரபட்சமாக நடக்கிறது, நல்ல உலகத்துக்கு தெரிகிறது, ரொம்ப கீழ்த்தனமாக போகிறது என்று சொல்கிற அளவுக்கு இருக்கு அவங்களுடைய நடவடிக்கை. அப்படி இருக்கிறது நம்ம நடவடிக்கை போற்றத்தக்க வகையில் முஸ்லீம் சமுதாயத்தில் எல்லா குரூப்புகளும் எல்லா இயக்கங்களும் ஒரே கருத்தில் என்ன செய்கிறாங்க, இது இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை, இப்படியான ஒரு நிலையை பார்க்கிறோம். இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் பற்றி நம்ம அவங்க அறியலை. அவன் அந்த டெய்லர் போட்டு ரசூலுல்லாஹ் பற்றி அந்த நுபூர் சர்மா ஆதரிச்சதுக்கு என்ன காரணம், அவனுக்கு நபிகள் நாயகா யாருன்னு தெரியாது, இவங்களுக்கு தெரியல. ரசூலுல்லாஹ் நேசிக்கிறாங்களே தவிர நபிகள் நாயகம் என்ன மாதிரி வழியை காட்டினாங்க, எப்படிப்பட்ட மத நல்லிணக்கத்தை உண்டாகிட்டு போனாங்க என்பது தெரியவில்லை தான் காரணம். அதனால் நம்ம ரசூலுல்லாஹ் கொண்டு சேர்க்கக்கூடிய முயற்சி என்ன செய்யணும், அதிகமாக செய்ய வேண்டும் என்று கூறி முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.